டைனி டாய் DIY உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் பிரின்சஸ் வார்ட்ரோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்காக நான் பழைய சோப் பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். இதை ஒன்றா எப்படி ஒட்டி நம்ம வார்ட்ரோப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வார்ட்ரோப் நம்ம ஆன்லைனில் வாங்கினோன்னா 300லேருந்து 700 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நம்ம ஈஸியாக வீட்டிலையே பண்ணிடலாம். இப்போது நான் அந்த சைட்ஸில் ஒட்டுறேன். இது எதுக்குன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ சீக்கிரம் பிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டினோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு சின்ன சோப் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இப்படி ஒட்டிட்டு 2 ஒட்டி வச்சுருக்கேன். இதில் மேல் பார்ட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒன்று கம் போட்டு ஏற்கனவே ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் ஒட்டிடணும். அது ஒட்டினதுக்கப்புறமா இன்னொன்று ஒயிட் ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதை உள்ளே ஒட்டிடலாம். எந்த க்ளூனாலும் போட்டு ஒட்டலாம், ஃபெவிகால் எதுனாலும் அது நல்லா ஒட்டும். அட்டை தானே, அதனால் இப்போ நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு அதை ஒயிட் ஷீட் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா இதை தான் நம்ம டிவைடராக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் கலர் ஷீட் வச்சு மொத்தமாக கவர் பண்ணிடுறேன். நான் இதுதான் நம்மளுடைய வார்ட்ரோப் கலர். இப்போது இன்னொரு சோப் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம உள்ளே லாக்கராக வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை பார்த்துட்டு லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் ஷீட் போட்டு கவர் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே மட்டும் டோர் மாதிரி வேணும், அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தனியாக எடுக்கக்கூடாது, ஒரு சைடு அட்டாச்சாக இருக்கணும் டோர் மாதிரி. இப்போ கலர் மேலே மட்டும் ஒட்டுறேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அதோடைய ஹேண்டிலுக்காக நான் ஒரு ஸ்டேப்லர் பென், இந்த கார்ட்போர்ட்ஸ்லாம் கிடைக்கும், பெருசாக இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை பெண்ட் ஆகியிருந்தது, அதை நேராக எடுத்துகிட்டு இப்போ நான் அதில் சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போது அழகாக ஹேண்டில்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இப்போ பின்னாடி கம் போட்டுடலாம். அப்படி கம் போட்டுட்டோன்னா அப்படியே ஃபிக்ஸ்டாக அப்படியே நின்றுக்கும். அதுக்காக தான் இப்போது இந்த லாக்கரை நம்ம வார்ட்ரோபில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு சைட்ஸில் க்ளூ போட்டுட்டு அப்படியே உள்ளே ஒட்டிடலாம். எங்கே வேணுமோ அங்கே. பார்க்க அப்படியே ரியலாக இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே. இப்போது அதுக்கு மேலேயே 2 ஹேண்டில்ஸ் வேணும் இல்லையா, அதையும் அப்படியே ஒட்டிடலாம். நான் ஏற்கனவே அதில் ஒட்டின மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு டூத் பிக் எடுத்துக்கிறேன். இதை மெட்டாலிக் கலரில் நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்மளுடைய வார்ட்ரோபில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹேங்கர்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக, ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணோம் இல்லையா, அதுக்காக அளவெடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஒட்டிடுறேன். இப்போது அழகாக இருக்குங்க பார்க்கவே. அங்கே தான் நம்ம ட்ரெஸ் ஹேங் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு அட்டை எடுத்திருக்கேன். நம்ம சோப் பாக்ஸே வச்சோன்னா அது உள்ளே போகாது. ஏற்கனவே நம்ம சோப் பாக்ஸ் தானே ஒட்டியிருக்கோம், அதனால். இப்போது ஒரு அட்டை எடுத்துகிட்டு அளவு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியும் நம்ம பார்த்துக்கணும் உள்ளே போகுதா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு சோப் பாக்ஸ் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம், வேஸ்ட்டாக இருந்தது இல்லையா, அதை எடுத்து இந்த சைடு ஒட்டிக்கலாம். இப்போது இதை ஒயிட் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். நான் உள்ளேயும் ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ தான் ஈக்குவலாக ஒரே கலராக இருக்கும். இப்போ மேலே இங்கே கலர் ஷீட் ஒட்டிட்டேன். அது கூடயே மேலே ஒரு நாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ட்ரா நல்லா இழுக்கலாம், க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கிறேன்.
இது எதுக்குன்னா பர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிவிட்டு அதில் நான் போடுற மாதிரி க்ளூ போட்டு அதை ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா, இப்போ அங்கே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பீஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே 3 டாட்ஸ் வச்சுட்டு அங்கே பீட்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போது பர்ஸில் பணம் வைக்கலாம். அந்த பணம் வந்து நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, நம்மளுடைய குட்டீஸோடைய 2nd ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கும், மேக்ஸ் புக்கில் இருக்கும். அதை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது பணத்தோட பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்கவே. ஃபஸ்ட்டு ஜுவல் பாக்ஸ் பண்ணலாம். அதுக்காக நான் glitter ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதை உள்ளே மட்டும் ரெட் கலரில் ஒரு கிளாத் வச்சு ஒட்டியிருக்கேன். ஏன்னா அப்போ ரெட் கலர் இருக்கிறப்போ அதில் ஜுவல்ஸ் வைக்கிறப்போ அழகாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு க்யூப் மாதிரி கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கே கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். ஒரு சைடு ஒட்டியாச்சு. அந்த ஷேப் மாறாமல் நம்ம பிடிச்சிக்கணும். அடுத்து இன்னொரு சைடும் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த ஜுவல் பாக்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ட்ரிம் பண்ணிடலாம். அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் இப்போ ட்ரிம் பண்ணிட்டேன். அழகாக இருக்குல்ல பார்க்க. இன்னும் அழகாக்கிறதுக்காகவும் க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் இங்கே டபுள் சைடட் டேப் வந்து ஒட்டுறேன். இப்போ லாக் பண்ணிக்கும். சாதாரணமாகவே அது லாக் ஆகும். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக அது ஒட்டிக்கலாம். கூடவே அழகாக இருக்கிறதுக்காக பீட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது, ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, உங்களுடைய பாசி, பழைய பாசியில் பிஞ்சு போனது, இதிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க, கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பார்பியோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வைக்கலாம். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க வேணும்னா. இப்போது ஜுவல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்மளுடைய லாக்கரில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சாவி பண்ணலாமா? அதுக்காக ஒரு சின்ன கம்பி எடுத்திருக்கேன் ஜுவல் மேக்கிங் பண்ணுறதில். அது தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் சின்ன ரிங்கு, அதில் பீட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வளைச்சிடலாம். அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாவி மாதிரி ஒரு சின்ன பெண்டு, அவ்வளோதான், வளைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போது அந்த சாவி உள்ளே நுழைக்கிறதுக்காக ஹோல்ஸ் வந்து அதே அளவுக்கு பார்த்து போட்டுக்கணும். இப்போ நுழைச்சி பார்த்தாச்சு. சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சாவி கொத்து மாதிரி. இப்போது அது எப்படி இருந்தாலும் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக் ஆகிருக்கும். அதே மாதிரி லாக் பண்ணவும் முடியும். சாவியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹேங்கர்ஸ் போட்டிருக்கேன் மேலே. பிடிச்சிருந்துச்சின்னா டைனி டாய் DIYக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.